சிறப்பான இந்த அருமை நல்லாசிரியர், சீரிய பகுத்தறிவாளர், நந்த ஆய்வார்ந்த பெரியார் தொண்டர், திராவிட இயக்க உணர்வாளரான பகுத்தறிவாளர், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆசிரியர் பே. நடராசன் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா. இது ஒரு நல்ல குடும்ப சந்திப்பு விழா. குடும்ப சந்திப்பு விழா, பாராட்டு விழா என்பதை விட 3 குடும்பங்கள் சந்திக்கின்ற ஒரு விழா. என்ன 3 குடும்பங்கள் நினைப்பீங்க? ஒன்று கல்வி குடும்பம், இன்னொன்று பகுத்தறிவு குடும்பம், இன்னொன்று குருதி குடும்பம். ஆகவே எல்லா குடும்பமும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, ஒரு முக்கொம்பு போன்ற, முத்தமிழ் போன்ற ஒரு அற்புதமான மூவரான பாராட்டு விழா. இதில் சிறப்பாக நம்முடைய ராசா அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறார்னா, ராசா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்கு எடுத்துக்காட்டு என்று சொன்னால், நெருப்பாற்றில் எப்படி நீச்சல் அடித்து பரிசு பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆசிரியராக இருப்பார். எடுத்துக்காட்டா அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு, நாளைக்கும் தொடரும். அது என்ன, அவர் நாளைக்கும் கொள்கையாளர், போராளி, களப்போராளி. அந்த களப்போராளிகளுக்கெல்லாம் அதுதான் கிடைக்கிற பரிசு நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட அருமையான தோழர் என்பதற்கு ஒரு காரணம். 2வது, ஆசிரியர்களுக்கு தெரியும், பழைய ஆசிரியர்கள் வந்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்க, ஓய்வு பெற்றவர்கள். உங்களுக்கும் பெரம்பலூர் வரலாறு தெரியும். உள்ளூர்காரனுக்கு போய் நான் வெளியூர்காரன் சொல்ல வேண்டியல, ஆனால் எல்லா ஊரும் எனக்கு யாவும் ஊர். அதனால நான் சொல்றதுக்கு உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால ஆசிரியர்களை தண்டிக்கணும்னு சொன்னா எங்க அனுப்புவாங்கன்னா, 2 இடம் எனக்கு தெரிஞ்சு, எங்க இந்த பகுதியில் மாவட்டத்தில் 2 இடம். அதை பற்றி அப்புறம் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாவட்டமாக, அந்த தண்டனைக்குரிய மாவட்டமாக இருந்த பெரம்பலூர் மாவட்டத்தை இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தை கேட்டு வாங்கிட்டு அதிகாரிகள் போகணும்னு ஆக்கின பெருமை இந்த ராசாவுக்கு தான் உண்டு. அதுதான் மிக முக்கியம். இது ஒரு ஒப்பனை அல்ல, உண்மை. அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஊர்ல ஒரு நல்ல உணவு விடுதி கூட இப்ப கிடையாது. ஒரே ஒரு விடுதி, எது, அரசாங்க விடுதி. 2 பிரிவும் இருக்கிற இடத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதுல ஐயா தங்கினாருன்னா, அவர் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு கூட 2 மைல் தனியா போயிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஊர் போடா. ஆகவே அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் எங்களுக்கு யாரையாவது ஆசிரியர்களை, அதிகாரிகளை மிரட்டணும்னா செஞ்சி பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. போராமே இந்த 2 பகுதியும் இன்னைக்கு மாறி இருக்குன்னா திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற சாதனைகள். அது காமராசர் ஆட்சியை தொடங்கிச்சது பூராமே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, அதில் செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான எதிர்நீச்சல் வீரர் ராசா அவர்களுக்கு பாராட்டு என்று இருக்கிறத, அதுக்கு தான் போத்தணும். என்றைக்கும் எங்களுடைய சகோதரர், கொள்கை குடும்பத்தினுடைய உறவு மாறவே மாறாது. அந்த உறவு என்றைக்கும் இரத்த உறவை விட சிறப்பானது. பிளட் இஸ் திக்கர் தன் தி வாட்டர். அதாவது நீரை விட இரத்தம் கட்டியானது, இரத்தத்தை விட கொள்கை உறவு அதை விட கட்டியானது என்பதற்கு அடையாளம் தான் இந்த பாராட்டு. ஐயா நம்முடைய பெருமாள் நடராசன் அவர்களுக்கு வாழ்வினையராக வந்து அவரையும் பாராட்டம் சேர்த்து. ஏன்னா அடிக்கட்டுமானம் இல்லாம கோபுரத்துக்கு மரியாதை கிடையாது. அதுதான் மிக முக்கியம். அந்த அடிக்கட்டில் தான் இப்போ கூட என்னமோ அவங்க இருக்கிறாங்க. இவருக்கு தான் பணி ஓய்வே தவிர அவங்களுக்கு பணிவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அவருடைய பகுத்தறிவாளர் பெருமையாக இருக்கு. அவருக்கு திருமணம் ஆச்சு எல்லாம். நம்ம பிள்ளைங்க ஒரு காலத்தில் படிக்க உனக்கு தகுதி உண்டா, உனக்கு படிக்க யோகிதை உண்டா, உங்களுக்கெல்லாம் எதுக்கியா படிப்பு, போய் ஏறு விட வேண்டியதானே, ஒப்பந்த தொழிலை செய்ய வேண்டியதானே,
அப்படின்னு பழைய ஆசிரியர்கள் உயர் ஜாதித்தனத்தை காட்டி கொண்டிருந்து படிக்க விடாத காலம் இருந்து அந்த காலத்தை முறித்ததுதான் பெரியார் சகாப்தம். அதை மாற்றியதுதான் திராவிட இயக்கம். இன்னமும் அது அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அந்த அம்மையார் அவர்களும் நிறைய படித்து ஆசிரியராக இருக்காங்க. அது பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம ஊரில் உள்ளூர்லேயே எளிய கிராமத்திலிருந்து பிறந்து அவருடைய மகன் நல்ல பேர் பகுத்தறிவாளன். அதுதான் மிக முக்கியம். பகுத்தறிவாளன் அமெரிக்காவில் இருக்கார். ஒரு காலத்தில் அமெரிக்காவை நாங்கள்லாம் படிக்கும்போது அட்லாஸில் பார்ப்போம், அவ்வளோதான். அமெரிக்காவை பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ திருச்சிக்கும் பெரம்பலூருக்கும் போயிட்டு வர்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்க பிள்ளை இருக்காங்க. இன்னும் நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ கூட என்ன வழின்னா நான் கேட்பேன், அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, எதோ இருக்காங்கன்னுவார். அதாவது அவங்களுக்கு அரிசோனாவும் தெரியாது, ஹரியானாவும் தெரியாது. அதுதான் மிக முக்கியம். ஆனால் வாரம் பிள்ளை கூப்பிடுறாரு ஃபோனில் அப்படின்னாரு. அதுவும் இவர் செய்த ஏற்பாடு தான். அந்த ஃபோன் கூட ரொம்ப மிக முக்கியமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு. பகுத்தறிவாளன் அவர்கள் திருமணம் ஆச்சு. அதே மாதிரி அவருடைய மருமகள் புது மணமகள் எஸ்வி. நல்ல ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் படிக்க ஆரம்பிச்சா முன்னேறி எப்படி போகுதோ அதே மாதிரி பின்னேறி போகும்னு விவசாயிகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எல்லாரும் இந்த பணி நிறைவு விழா அப்படின்னு நாசுக்கா போட்டாங்க. முன்னால என்ன போடுவாங்க, பிரிவு உபச்சார விழான்னு போடுவாங்க, அல்லது வழியனுப்பு விழான்னு போடுவாங்க முன்னால. இப்போ அது இல்லை, பணி நிறைவு விழா, அவ்வளோதான். பணியை நிறைவு செய்துட்டார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் பணி இன்னும் நிறையலை. ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு வர வேண்டியவர். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதனால இங்கே ஆசிரியர் நண்பர்கள் மற்றவர்கள்லாம் வந்திருக்கிறவர்கள் அவரை வழி அனுப்ப வந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க இங்கே வந்திருக்கிறோம்னா வரவேற்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதுதான் ரெண்டு வித்தியாசம். என்ன வரவேற்புன்னு கேட்டா கருப்பு சட்டை போடுங்கன்னு சொல்றதுதான் வரவேற்பு, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது இதுவரையில அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்க, இனிமே சமூக அரசாங்கத்துக்கு வந்திருக்கீங்க, சமூக பணிக்கு வந்திருக்கீங்க. அதனால திராவிட கழகத்துக்கு நேரடியாகவே வாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியம். அதுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இவ்வளவு தாராளமாக செய்ய முடியாது. இன்னைக்கு பார்க்கணும், தொடக்க கல்வியை அதை மிக முக்கிய இயக்குனரும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. பாராட்ட மனதோடு வந்து பாராட்டுறாரு. ஆசிரியர் இருக்காரு. முன்னால் அப்படி அல்ல. ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் உனக்கு டயட்மேன். என்னுடைய வகுப்பு தோழராக இருந்தவர் பல்கலைக்கழகத்தில். அவர் ஆசிரியரானார் ஒரு பள்ளியில். ஆசிரியராகி அவர் பேர் சொல்ல விரும்பல, இதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஊர், திட்டக்குடி பக்கம் போடாமல் ஆசிரியரானார், தலைமை ஆசிரியரானார். எல்லாம் ஆன பிற்பாடு ஒரு முறை அவர் இருந்த ஊரில் மிக முக்கியமாக ஒரு முக்கிய பகுதியில் தான் இருந்தார். நல்ல ஒழுக்கமானவர், திறமையானவர். ஆசிரியர் பணியில் அவரை யாரும் குறை சொல்ல முடியாது. நல்ல மாணவர்களால் ஈர்க்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர், ஐயா நீங்கள் இலக்கிய மன்றத்தில் பேசணுன்னாரு. அது வேற கட்சி ஆட்சி. அது அப்போ நான் அப்பவே சொன்னேன், ஏயா நான் பேசுறதுல எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை, நான் பேசினா உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. நான் உடனே போனேன், பேசினேன். மாணவர்கள் ஆசிரியர்கள் வரவேற்றாங்க, கைதட்டினாங்க. பகுத்தறிவு கருத்துக்கள் தான் பேசியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. உடனே எனக்கு வீட்டு போய் சேர்ந்து 3வது நாள் ஒரு கடிதம் வந்திருந்தது என்னை அழைத்த ஆசிரியர்கிட்டருந்து. நான் என்ன நினச்சிட்டு பிரித்தேன்னா, நன்றி கடிதமாக தான் இருக்கும் அல்லது பாராட்டு கடிதமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம மகிழ்ச்சியாக சொல்கிறாரு போல் இருக்கு. நீங்கள் வந்தீங்க, மாணவர்கள்லாம் மாற்றிட்டாங்க, திருத்திட்டாங்க, ஆசிரியர்கள்லாம் வரவேற்றாங்கன்னு இப்படி எழுதியிருப்பார் போல் இருக்குன்னு நினச்சி படித்தா, ஐயா நீங்கள் வந்த 3வது நாள் ஐ காட் அ டிரான்ஸ்ஃபர்
எந்த ஒரு செஞ்சி பக்கத்தில் போட்டாங்கன்னு. எனக்கு மாறுதல் போயிடுச்சியா வந்துன்னா. அப்படியா, என்ன பண்ணணும், ஃபோன் போட்டவர். அப்பெல்லாம் இவர் ஃபோன் கிடையாது, பழைய ஃபோனு பூராமே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் பார்க்குறோம். அது அப்படி இருக்கும்போது போட்டார். போட்ட உடனே நானே போட்டு பேசினேன். என்ன செய்யறது அப்படின்னாரு. ஒன்றும் செய்ய வேணாம், 1 மாதம் போய் இருங்க அங்கே. அது தண்ணி இல்லாத காடு அதுன்னு பார்க்காதீங்க, 2 வேலை செய்யுங்க போதும் என்னாரு. அதை செஞ்சால் மறுபடியும் இதை மாறிடும், இந்த டிரான்ஸ்போர்ட் மாறிடும். அவர் ரொம்ப அவரா சொல்லுங்க நான் யாரை பார்க்கணும், சொல்லுங்க நான் யாரை பார்க்கணும், ஒருத்தரையும் பார்க்க வேணாம், என்னதான் பார்க்கணும்னு. வேடிக்கையா என்ன செய்யணும்னு கேட்டப்ப நான் சொன்னேன், 2 செய்யுங்க. அது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அப்போ போடாம, அந்த பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆகவே ஒன்று, மறுபடியும் என்ன இலக்கியம் பண்ணுறது கூப்பிடுங்க, 1. 2வது, விடுதலைக்கு சந்தா கட்டி விடுதலையை வரவழைச்சு டேபிள் மேலே வைங்க, அதுதான் மிக முக்கியம். வகுப்புல பிரியற மாதிரி படிங்க 2 நாள். என்ன செய்ய தானா டிரான்ஸ்பர் வரியா, மறுபடியும் இதை விட நல்ல ஊர் தான் போகணும், இதை விட மோசமான ஊருக்கு போட முடியாத கூட. அதனால இதை அந்த ஊருக்கு போட்டாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா நீங்க டிரான்ஸ்பர் ஆனதுல என்ன ஏன்னு கேட்டாரு. ஒரே ஊர்ல நீங்க கட்சி பிரச்சாரம் கொள்கை பிரச்சாரம் செஞ்சீங்க, அந்த ஊர்ல எங்க கழகம் இல்லை, உங்களால அதுவாவது புதுசா உருவாகனா நல்லது தானே என்ன. அந்த சூழ்நிலை மாதிரி இருந்த எல்லாம் மாறி நம்முடைய ஆசிரியர் நடராஜன் அவர்கள் எத்தனை ஆண்டு பணியாற்றி இருக்கிறார்? 36 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். 36 ஆண்டுகள் சாதாரணம் அல்ல. தலைமை ஆசிரியராக 9 ஆண்டுகள், தொடக்கப்பள்ளி ஆசிரியராக 11 ஆண்டுகள், ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக 3 ஆண்டுகள், அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக 9 ஆண்டுகள் என்று 36 ஆண்டுகள். அதுவும் இந்த மாவட்டத்தில். இன்னொரு செய்தி இளைய தலைமுறைக்கு தெரியாது. இப்போ ஏராளமான அவர் எஸ்என்ஐயில் பிறந்தவர். அவரு பணியாற்றிய ஊர்களை பாருங்க, எல்லாம் கிராமங்களில் பணியாற்றி இருக்கிறார். ஒரு சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சியா கிராம பிள்ளைகள். இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய பணி இருக்குங்களே, அது பேராசிரியர்கள் பணியை விட அதுதான் சிறப்பானது. கல்லூரி ஆசிரியர் பணிகளோ மற்றதோ அது எளிமையானது, அது ரொம்ப பாரமானது அல்ல. ஆனால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இருக்கார, அவர் தான் மிக முக்கியம். ஒரு டிஓ போனப்போ கேட்டார் ஒரு ஆசிரியர்னு, ஒரு கதை உண்டு போறாமன். ஐயா, பசங்களுக்கு ப்ரமோஷன் போடுறோம், நான் ரொம்ப வருஷமா 15 வருஷமா 5ஆம் கிளாஸ்லயே இருக்கிறேன்னாரு. அதனால தாங்க அவ்வளோ பேர் ப்ரமோஷன் ஆகி போறாங்க, நீங்க அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி என்னை பற்றியும் சொன்னார். ராசா சொன்னார், மட்டும் சொன்னார், எனக்கும் ஆசிரியர் ஆசிரியர் தான் எல்லாரும் அழைக்கிறாங்க. அதனால் ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியரை பாராட்டுறதுல ஒரு பெரிய பெருமை இல்லை. ஆனால் இந்த ஆசிரியருக்கும் இந்த ஆசிரியருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்னன்னா, அவருக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது இந்த ஆசிரியர் வேலையில். அதுதான் மிக முக்கியம். அவருக்கு பல மேலதிகாரிகள் உண்டு, எனக்கு ஒரே ஒரு மேலதிகாரி தான், தந்தை பெரியாருங்கிற தத்துவம், அதுதான் வேற கிடையாது போராமைய. அது மட்டும் அல்ல, என்ன சிறப்பாக சொன்னோம்னா, அவங்களுக்கு பஞ்சப்படி, அப்புறம் என்னென்னவோ படி, எழுத்தப்படின்னு சொல்லி, அப்புறம் பஞ்சப்படி, அப்புறம் அலவன்ஸு, அப்புறம் பழைய அலவன்ஸா, பழைய பென்ஷனா, புதிய பென்ஷனா, போராட்டம், இப்படி எல்லாம் இருப்பாங்க. எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. இந்த ஆசிரியருக்கு போராமே. ஆனால் ஊதியம் இல்லையான்னா, அவர்களுக்கு ஊதியம் உண்டு, எனக்கு ஊதியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஊதியம் உண்டு. என்ன, எத்தனை விடுதலை சந்தாக்களுங்கிறது தான் என்னுடைய ஊதியம், எவ்வளவு கருப்பு சட்டம் பெருகிச்சுங்கிறது தான் என்னுடைய ஊதியம், எவ்வளவு பேர் படித்தாங்க, எவ்வளவு பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு ஆண்கள் படிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் பாருங்க. எவ்வளவு பேர் எஸ்எஸ்எல்சி எழுதினாங்க, எவ்வளவு பேர் எத்தனை லட்சமா பெருகிருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய +2, அப்புறம் கல்லூரிகள் அப்படிங்கிறது தான். அதுதான் மிகவும் ஈதல் இசைப்பட வாழ்தல், அகுதல்ல ஊதியம் அல்ல உயிர்க்கு என்று சொன்னதை போல அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு. எனவே அந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியில ஐயா நம்முடைய பெருமைக்குரிய நடராசன் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வினையராக இருக்கிற முத்துக்கண்ணு அம்மா அவர்கள் சிறப்பாக எம்ஏ, எம்ஃபில், பிஎடி, அது மிகப்பெரிய ஆசிரியர். ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆசிரியர் குடும்பங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஐயா தந்தை பெரியார் பழைய இளைஞர்களுக்கு தெரியணும். ஏன்னா பழைய தெரியாதனால இன்னைய பெரம்பலூரை பார்த்து இப்படிதான் அமைச்சருக்குன்னு நினைச்சக்கூடாது. இந்த பெரம்பலூருடைய சிறப்பு எப்போ தெரியும்னா பழைய பெரம்பலூரையும் பார்த்து புதிய பெரம்பலூரையும் பார்த்தா தான் தெரியும். பழைய திருச்சி சென்னைக்கு போடுற சாலையும் பார்த்து புதிய சாலையும் பார்த்தா தான் இந்த சாலையினுடைய வேகம் வளர்ச்சி என்னங்கிறத உணர முடியும். அது உணராததான் பல நிலைகள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருக்கிற போது இந்த தொண்டு என்பது இருக்கிறது. ஆசிரியர் பணிதான் தொண்டு. இதில் ரொம்ப பெரிய அம்சம் விருது பெற்ற ஆசிரியர்கள், நல்லா அவர் கூட விருது பெற்ற ஆசிரியர். உண்மையான விருது எது தெரியுங்களா? ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று நடந்து போயிட்டு இருப்பார். அவரை யாரும் கவனிக்கலைன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் திடீர்னு எதிரே வந்த ஒருத்தர் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா என்ன அடையாளம் தெரியுதா? யார் தெரியலையா, என்னை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஐயா நான் தான் ஏன் உங்கள்கிட்ட படித்த மாணவன், இப்போ நான் பெரிய அதிகாரியாக இருக்கேன், இப்போ நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கேன், இப்போ தான் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கேன், இப்போ தான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெரிய மதிப்பு எந்த ஆசிரியர் கிடைக்காத மதிப்பு வேறு யாருக்கும் கிடையாது. அதுதான் ஆசிரியர்களுடைய அது ஆசிரியர் பணி என்பது இருக்கிற தொழில் அல்ல, அது தொண்டு. அதுதான் மிக முக்கியம். அந்த தொண்டரத்தை சிறப்பாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதை தொடர வேண்டுமானால் பகுத்தறிவு இயக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். மேலும் இந்த இயக்கம் பணி இவைகளை செய்வதற்கு வாருங்கள். ஏராளமான மகளிரை பார்க்கிறோம், ஆசிரியர்களாக பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசிரியர்கள், குடும்பம் குடும்பமாக ஆசிரியர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லணும், தந்தை பெரியார் கல்வி வளர வேண்டும், கல்வி நீரோடை பாய வேண்டும், கல்வி நீரோடையிலே இருக்கிற முதலைகளை எல்லாம் வெளியேற்றால்தான் இளைஞர்களுக்கு கல்வி வர முடியும்னு சொல்லி கல்வி நீரோடையில் முதலைகள் விடுதலையில போட்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறியாச்சு. இன்னும் ஆசிரியர்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைகள் வந்தா உயர் ஜாதி ஆசிரியர் சொல்லுவார், ஏய் உனக்கு எப்படிடா கணக்கு வரும், நீ போய் ஒப்பந்தம் பார், நீ தப்பந்தோம் போய் இப்படி சொல்லி சொல்லி மனோதத்துவ ரீதியாக அவர்களை சைக்கலாஜிக்கல் வார், மனோதத்துவ ரீதியாகவே அவர்களை டவுன் பண்ணிடுவாங்க. ஓ நமக்கு படிப்பு வராது, சரி நாம 3ஆம் கிளாஸ்லயே விட்டு போகலாம், 8ஆம் கிளாஸ்ல விட்டு போவோம் அப்படின்னு சொன்ன காலம் மாறி இன்னைக்கு ஆசிரியர்கள் அடித்தல்ல அனைத்து சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து முதல்வன்ல அந்த ஆசிரியர்கள் நான் முதல்வன் என்று மாணவர்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திட்டங்கள் எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் திரும்பி இருக்கிறது. எனவே ஒரு பொற்காலம், கல்வியினுடைய பொற்காலத்தை நீங்கள் நுழைந்தது வேறு காலம், ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது அது நற்காலமாக பொற்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காலத்தை மேலும் உறுதிப்படுத்த நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள், கழக கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாகவே வாருங்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்வினையர், உங்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவிலே இருந்து இன்றைக்கு மனமுறை முடித்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். அவர்கள் அந்த பணியை செய்கிறார்கள், இவர்கள் ஆசிரியர் பணியை செய்வார்கள். நீங்கள் கழக பணி செய்யுங்கள். அன்போடு வரவேற்க காத்திருக்கிறோம். வருக 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 என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.